Dear subscribers and viewers, hello to all. ஜபர்தஸ்தி ஹை மராத்தி போல்னேக்கா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் நடந்திருக்கு. மும்பையில் இருந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்கட்டான ஏரியா, அந்த ஏரியா பேர் பந்துபேஸ்வர் அப்படின்ற ஏரியா தான் பந்தூப் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் ஆப்பில். ஸோ ஆன்லைன் ஆப்பில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ண பிளேஸ்லேருந்து ஒரு டெலிவரி பார்ட்னர் அங்கேருந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபுட்டை வந்து இவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கொண்டு வர்றாரு. ஸோ வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் தெரியாதனால லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருக்காரு. கேட்டுட்டு அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு. ஃபுட் டெலிவரி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டை வந்து அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வரும்போது லொக்கேஷன் வந்து கேட்டு எங்களுக்கு கால் பண்ணீங்களே, ஸோ அப்போ வந்து நீங்கள் ஹிந்தியில் பேசுனீங்க, இது வந்து மகாராஷ்டிரா, இங்கே மராத்தி தான் தாய்மொழி, நீங்கள் ஏன் வந்து மராத்தியில் பேசலை, நீங்கள் மராத்தியில் பேசினதான் நான் வந்து உங்கள் பைசா கொடுத்துட்டு இந்த ஃபுட்டை வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னடா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மராத்தி தெரியாது, என்னை ஏன் கட்டாயப்படுத்துறீங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பயங்கர வாக்குவாதமாக இருக்குது. அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ண அந்த ஃபேமிலிக்கும் இந்த டெலிவரி பண்ண வந்த அந்த டெலிவரி பார்ட்னருக்கும் அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாக்குவாதமாகி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் டெலிவரி பார்ட்னர் வந்து எனக்கு பைசாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஹிந்தி தெரியாது போடா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இதை வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தாய்மொழி வந்து ரொம்ப பிடித்தமான மொழியாக இருக்கும், மனசால ரொம்ப நேசிப்போம். ஸோ நமக்கு தாய்க்கு நிகரான தான் நம்ம தாய்மொழி. ஸோ அதை வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை வந்து கற்றுக்கிட்டு பேசட்டும், பழகட்டும். ஸோ மகாராஷ்டிராவோட தாய்மொழி வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி. ஸோ அந்த டெலிவரி பார்ட்னருக்கு வந்து மராத்தி தெரியாது போல இருக்குது. அவர் எந்த ஊர், அவரோட தாய்மொழி என்னன்றதெல்லாம் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜபர்தஸ்தி ஹை மராத்தி போல்னேக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன மீனிங்னா, என்னை ஏன் மராத்தி பேச கட்டாயப்படுத்துகிறீர்கள் அப்படின்றது தான். ஸோ அதை தான் வந்து நான் இனிஷியலாக சொன்னேன். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் அவர் சேனல் கிட்டி முட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.